ஹே குக்கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் அப்படின்ற இந்த அனிமே சீரிஸோட எபிசோட் 8ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலேக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்ற நம்பிக்கையில சொல்றேன், மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ வெல்கம் டு குக்கிலக்கி. இப்பதான் ஒரு டேல் சொல்றாங்க. இந்தியால 1000க்கும் மேல கடவுள்கள் இருந்தாங்க. இந்த 1000 கடவுள்களும் ஒரே ஒருத்தருக்கு கீழே தான் கட்டுப்பாடோட இருக்கணும். அதுக்காக இருக்கிற ஒவ்வொரு கடவுள்களும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. யாரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான கடவுளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் 2 கடவுள்கள் ரொம்ப சந்தோஷமா கைலாயம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற மிருகங்களோட ஜாலியா சந்தோஷமா தூங்கி எந்திரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, லார்ட் சிவா தான். சோ அந்த இடத்துல தாங்க லார்ட் ருத்ரா அப்படின்னு ஒருத்தர் விடாம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சிவா கேக்குறான், ஏன்பா ருத்ரா இந்த மாதிரியே விடாம ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கே, நான் எப்படிதான் தூங்குறது? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா தான் இருன்றாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு இருக்கும் போது லார்ட் சிவா எழுந்திருச்சு நின்று ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் லார்ட் நடராஜாவா மாற போறேன், எனக்கு டான்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல மத்த காட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, மத்தவங்க எல்லாம் வந்துட்டு இங்க நம்மள ஆட்சி செய்ய ட்ரை பண்றாங்க. மத்த காட்ஸ் எல்லாம் இங்க இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமன்ஸ் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்கள அடிச்சு துரத்தணும், அந்த டீமன்ஸ் எல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் சிவாவும் ருத்ராவும் அத்தனை பேரு கூட சோலோ பண்ணி முடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல சண்டை போட்டு அந்த இடத்துல அங்க இருக்க ஹியூமன்ஸையும் சேவ் பண்றாங்க. சோ இப்பதான் ருத்ரா என்ன சொல்றேன்னா, இங்க பாரு சிவா, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து எல்லா காட்ஸ்க்கும் மேல டாப் காடா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளுடைய திறமை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இவங்க இடிச்சிக்கும் போது இவங்களோட மண்டையில இடிச்சுக்கிறாங்க. ருத்ராக்கு தலையே வலிக்குது, என் மண்டையே உடைச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா மண்டை இது, கல்லு மண்டை அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாருங்க. சோ இந்த சமயத்துல இவங்க 2 பேருக்கும் ஒரு டார்கெட் வருது. என்னன்னா, ருத்ராவுடைய டார்கெட் தான் இப்போ சிவாவோட டார்கெட் ஆகுது. நம்ம 2 பேருமே டாப் மோஸ்ட் கார்டா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிவா என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஏதோ ஒரு டான்ஸ் கார்டா மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என் ஃப்ரெண்ட் ஆச்சு நீ, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கார்டு கூடயும் சண்டை போட்டு ஒவ்வொரு பலமான காட்சியும் டெஃபிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க டெஃபிட் பண்ணி நம்பர் 1 கார்டா மாறுறதுக்காக ஒவ்வொரு காட்ஸ் கிட்டயும் சண்டை போட்டிருக்காங்க. சோ இந்த சமயத்துல இவங்க 2 பேருமே இந்திரா அப்படின்னு ஒரு தண்டர் கார்டை போய் பாக்குறாங்க. அவர் நல்லா ஜாலியா சிகரெட் எல்லாம் புடிச்சுக்கிட்டு இவங்க 2 பேருக்கிட்டையும் சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறாருங்க. இந்திரா உண்மையிலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், ஏன்னா அவன் லைட்னிங் அண்ட் தண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுனால. ஆனா இவரையுமே ருத்ராவும் சிவாவும் சேர்ந்து டெஃபிட் பண்ணிடுறாங்க. இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சா கூட லார்ட் சிவா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான், கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க இவங்க 2 பேருமே. இவங்க 2 பேருமே மூவ் பண்ணி அடுத்த கடவுள்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. லார்ட் விஷ்ணு கூட, லார்ட் பிரம்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வின் பண்ணி ருத்ராவும் சிவாவும் டாப் பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இப்பதான் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது ருத்ரா ஒரு விஷயத்த கேக்குறான், இங்க பாரு, இன்னும் இந்த போர் முடியல, இந்த இடத்துல யாரு டாப் அப்படின்றது தெரியணும், நீயும் நானும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி சிவா கிட்ட ருத்ரா கேக்குறாங்க. சோ இவங்க 2 பேருமே இப்ப சண்டை போட்டாகணும். சோ சிவா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் உன் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. 2 பேருமே நாள் கணக்குல இல்ல, மாச கணக்குல இல்ல, வருஷ கணக்குல சண்டை போடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய யுத்தம் இவங்க 2 பேருக்குள்ள. இவங்களுடைய சண்டை தாங்க முடியாம இந்த உலகமே கண்ணீர் விட ஆரம்பிக்குது, மழையா பொழிய ஆரம்பிக்குது. இவங்களுடைய சண்டை ரொம்ப நாள் நீடிச்சுட்டே இருந்திருக்குங்க. இவங்களுடைய சண்டையை பார்க்கும்போது உலகமே அரண்டு இருக்கு. ஆனா இந்த சண்டையை ஒரு நாள் முடிவுக்கு வரணும்ல. லார்ட் சிவா கடைசியில ருத்ராவை அடின்னு அடிக்கிறாருங்க. ருத்ராவால எந்திரிச்சே நிக்க முடியல. ஆனாலும் சிவா என்ன சொல்றானா, ருத்ரா எப்படியாவது விழுந்துரு, இன்னும் எந்திரிச்சு நிக்காத, நான் சொல்றேன், கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ருத்ராவை இதுக்கு மேல ஹர்ட் பண்ண முடியாம அழுதுகிட்டே செமையா அடிக்கிறாருங்க. சிவா அப்பதான் இவங்க 2 பேருமே எவ்வளவு சந்தோஷமான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்றதை யோசிச்சுக்கிட்டு விட்டு கொடுக்குற மாதிரி அவரே கீழே விழுந்துட்டு, ருத்ரா நீ தான் வின் பண்ணிட்ட, என்னால முடியல அப்படின்னு சொல்லும் போது ருத்ரா கோவமா வரான். நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டா பார்த்தேன், நீ ஏன் இப்படி பண்ற, நீ தான் வின், எனக்கு தெரியும், உன்னால இன்னமும் சண்டை போட முடியும், நீ என்னை விட பலசாலின்றது தெரியும், நீ ஆனா என்கிட்ட சண்டை போட்டு என்ன தோக்கடிச்சிருக்கலாம், நீ இப்படி இடியட் மாதிரி பண்ணிட்ட, நீ என்னை இப்படி ஏமாத்திட்டிய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ தான் இதுக்கப்புறம் கடவுள்களுடைய ராஜா,
யூ ஆர் த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தோல்வியை ஒத்துக்கிறாங்க. சோ அவனுடைய உடம்புல இருந்த மார்க் எல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லா காட்ஸையும் வின் பண்ணி நம்பர் 1 மார்க்கோட லார்ட் சிவா அந்த இடத்துல இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டா, இருந்தாலும் லார்ட் சிவா ருத்ராவை அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ருத்ரா ஃபீல் பண்ணி அங்க இருந்து போயிட்டான். So, உண்மையிலேயே சிவா அவருடைய பிளேஸ பிடிக்கிறதுக்கு வேற லெவல்ல கஷ்டப்பட்டிருக்காரு ருத்ரா கூட சேர்ந்து. இந்த ஃபைட்டை பாக்குறதுக்கு ருத்ராவும் வந்திருக்காரு. அவர் ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு, என்னோட ஃப்ரெண்டு கண்டிப்பா ஜெயிப்பா, நீங்க வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது லார்ட் சிவா செம்ம அடி வாங்கிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு சிவா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே வியந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, யூனிவர்ஸோடைய ரிதமோட டான்ஸ் ஆடுறாருன்னு. ஏன்னா சிவாக்கு இந்த யூனிவர்ஸோடைய ரிதம் என்ன அப்படின்றது தெரியும். இருக்கிற ஒவ்வொரு காட்ஸும் பயப்படுறாங்க. இந்த மூவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன டெஃபிட் பண்ணா லார்ட் சிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் நட்ராஜா ஸ்டான்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி அடியே வாங்காம டாச் பண்ணி மூவ் பண்ணி லார்ட் சிவாவால சண்டை போட முடியும். இந்த பவரை யூஸ் பண்ணி செம அடி அடிக்கிறாங்க. உண்மையிலேயே ரெய்டன் வேற லெவல்ல அடி வாங்குறான். அவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு மசில் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ரெய்டன் எப்பவோ செத்துட்டு இருப்பான். அந்த அளவுக்கு செம அட்டாக்காவும் இருக்கு, செம பவர்ஃபுல்லாவும் இருக்கு சிவாவுடைய ஒவ்வொரு அடியுமே. சோ இந்த சமயத்துல தான் மத்த காட்ஸ் பேசிக்கிறாங்க. எய்ரிஸ் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு சிவா இன்னமும் அப்பர் ஹேண்ட்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணுது. அந்த இடத்துல ரெய்டன் அவனுடைய பாடியை வச்சு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கவர் பண்ணிக்கிறான் அப்படின்னு தோணுது. கரெக்ட் தான், ரெய்டனால இந்த அடியை தாங்க முடியல. பட் சிவாவாலையும் இது முடியலதான். ஏன்னா அவன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது அவனுடைய பாடி எவாப்ரேட் ஆகுது. ஈவன் சிவாவே எரிஞ்சு சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சிவாவுடைய இந்த டான்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சிவா வேற லெவல்ல ஒரு கிக் ஒன்னு கொடுக்கறான். அதை கொடுக்கும் போது ரெய்டனுடைய உடம்பே எரியுதுங்க. ஆல்ரெடி பாதி உடம்ப எரிச்சிட்டாரு. டக்குன்னு லார்ட் சிவா, என்ன நினைக்கிற, என்னோட டான்ஸ் ரொம்ப மோசமா இருக்கா அப்படின்னு ரொம்பவே கோவமா கேக்குறாரு. சோ ரெய்டனும் ரொம்ப கான்பிடென்டா சிரிக்கிறான். லார்ட் சிவா அவருடைய பவரை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாரு. ஐ திங்க் இதுதான் லார்ட் சிவாவுடைய ஃபைனல் அல்டிமேட் மூவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா ரெய்டன் இன்னமும் சிரிக்கிறான். என்னதான் நடக்க போகுது இந்த காட்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் உள்ள ஃபைட்? ரெய்டன் ஜெயிச்சுட்டா இந்த சண்டையே முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா ஹியூமன்ஸ் சேஃபர் சைடுக்கு போயிடுவாங்க. சோ ரெய்டன் ஜெயிப்பானா இல்ல லார்ட் சிவா ஜெயிப்பாரா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் குயிக் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. So see you soon guys. Bye bye.